அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சை கேட்காமல் இருக்க வேண்டும் என்று திடீரென்று அந்தர்பல்டி அடித்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். மேலும் பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து அதிமுகவில் இணைய வேண்டி பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை பற்றியான ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும், மாவட்ட செயலாளர்களும் அதிமுகவின் தொண்டர்களும் இதைத்தான் விரும்புவதாக செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலில் போட்டியிடுவதாக தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதில்லை என்றும் கூறிவிட்டார். மேலும் இது என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டதாகவும், எனது விருப்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களின் விருப்பமும் அதுதான். எப்பொழுதுமே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிதான் அதிமுக களத்தில் இறங்கும். இந்த முறை அது தவறவிட்டது. காரணம், பொதுச் செயலாளர் என்ற முறையில் அவரது பேச்சை எங்களால் தட்ட முடியவில்லை. ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. எப்போ வேண்டுமெனாலும் என்ன வேண்டுமெனாலும் மாறலாம். ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய எதிரியாக இருக்கின்ற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் முடியும் என்று செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக OPS, டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் கூறுகையில், எடப்பாடி பழனிசாமி பணத்திற்கும் பதவிற்கும் மட்டும்தான் ஒட்டுமொத்த அதிமுகவையும் இந்த நிலைமைக்கு வந்துவிட்டார் என்றும், மீண்டும் இவருடைய அதிகாரங்கள் அனைத்தும் அதிமுகவில் உச்சகட்ட அதிகாரங்கள் இருக்குமேயானால் அதிமுக 2026 மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும். அதாவது ஒட்டுமொத்த அதிமுகவும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தனிப்பட்ட நபரால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவிற்கு இந்த நிலைமை என்று மாறிவிடும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் OPS அவர்களை சந்திப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செங்கோட்டையன் அவர்கள் செய்து முடித்துவிட்டதாகவும், ஜூன் 20ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சசிகலா அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் பயணங்களை மேற்கொள்கிறார். டிடிவி தினகரன் ஒரே வார்த்தையால் முடித்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமி தலைமை இல்லாத அதிமுகவில் இணைய விருப்பம் என்றும் தெரிவித்துவிட்டார். இந்த சூழ்நிலையில்தான் ஒட்டுமொத்த நபர்களும் அதிமுகவில் மீண்டும் இணைந்தால் 2 கோடி தொண்டர்களின் ஆதரவு உச்சவரம்பை அதிகமாக மாற்றிவிடும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது சரிதானா? இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாதது மன வருத்தத்தை அளிக்கிறது என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறுவதை பற்றியான கருத்துக்களை கூறுங்கள்.